சற்று முன் வெளியான தகவல். எல்பிஜி தட்டுப்பாடுக்கு முடிவு வந்துவிட்டது. இந்தியாவுக்கு வரும் 92,700 மெட்ரிக் டன் கேஸ். மத்திய அரசு ஒரு முக்கியமான தகவல் வெளியிட்டுள்ளது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அதாவது எல்பிஜி தட்டுப்பாடு காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் உணவகங்கள் படிப்படியாக மூடப்பட்டு வருகிறது. வீட்டு உபயோகத்திற்கு சிலிண்டர் முன்பதிவு செய்தும் தங்களுக்கு இதுவரை டெலிவரி செய்யப்படவில்லை என ஏராளமான மக்கள் காலி சிலிண்டர்களோடு ஏஜென்சிகளை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் இது ஒரு புறம் இருக்க, தங்களுக்கு சிலிண்டர் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் ஏராளமானவர்கள் தங்களிடம் இருப்பு இருந்தாலும் மற்றொரு சிலிண்டர்களுக்காக முன்பதிவு செய்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் இது நாடு முழுவதும் உள்ள ஒரு விதமான பதட்டமான சூழலை உண்டாக்குகிறது. இந்த சூழலில்தான் நாட்டின் சிலிண்டர் இருப்பு குறித்து மத்திய அரசு ஒரு முக்கியமான செய்தி அறிவுறுத்தி உள்ளது. இந்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்பொழுது இந்தியாவில் போதுமான அளவு கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கிறது. நம் நாட்டில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு திறனுடன் செயல்பட்டு வருகிறது என கூறினார். எந்த இடத்திலும் எந்த ஒரு பெட்ரோல் நிலையத்திலும் ஸ்டாக் இல்லை என இதுவரை அறிவிக்கப்படவில்லை. நம் நாட்டில் போதுமான அளவு பெட்ரோலும் டீசலும் இருப்பு இருக்கிறது என கூறுகிறார். இதனால் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நாட்டின் தேவைக்காக பெட்ரோலையும் டீசலையும் உள்நாட்டிலேயே நாம் தயாரித்து பயன்படுத்தி வருகிறோம் என அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இயற்கை எரிவாயு பொறுத்தவரை எங்கெல்லாம் எல்பிஜி இணைப்பு இருக்காமல் வணிக ரீதியான நுகர்வோர் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு எல்பிஜி இணைப்பு தருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என கூறினார். இது தொடர்பாக கேல் நிறுவனம் பல்வேறு துறை அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியது. தற்போது வணிக ரீதியான சிலிண்டர் கிடைக்காத நுகர்வோருக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என தெரிவித்தார். தற்போதுள்ள இந்த புவிசார் பதற்ற சூழலுக்கு மத்தியில் அரசு எல்பிஜி சப்ளைக்கு தான் முன்னுரிமை தருகிறது என கூறிய அவர், எந்த இடத்திலும் ஸ்டாக் அவுட் என்ற பிரச்சினை இதுவரை வரவில்லை என தெரிவித்தார். பொதுமக்கள் பதட்டம் அடைந்து வழக்கத்தை விட அதிகமாக சிலிண்டர் முன்பதிவு செய்வதே இந்த நிலைமைக்கு காரணம் என தெரிவித்தார். வழக்கமாக நேற்று வரை 7.5 மில்லியன் புக்கிங் வந்திருந்த நிலையில் இன்று 8.8 மில்லியன் புக்கிங்களாக உயர்ந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போதைக்கு எல்பிஜி கட்டுப்பாடு இல்லை எனவும் பொதுமக்கள் பதட்டமடைய வேண்டாம் எனவும் அவர் கூறியுள்ளார். அதே சமயம் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சக அதிகாரி ராஜேஷ்குமார் அளித்த பேட்டியில் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக இருக்கின்றன என குறிப்பிட்டார். இந்தியாவுக்கு 2 கப்பல்கள் எல்பிஜி ஏற்றி கொண்டு ஹார்மோஸ் ஜலசந்தியை கடந்து வந்து கொண்டிருக்கிறது என குறிப்பிட்ட அவர், இந்த கப்பல்கள் மூலம் 92,700 மெட்ரிக் டன் எல்பிஜி இந்தியாவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. அதாவது 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் 2 கப்பல்களும் இந்தியா வந்தடையும் என்றார். இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். நீங்கள் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், கூட்டுறவு வங்கி நகை கடன் தள்ளுபடி செய்கிறது. 5 சவரன் தங்கம்
வைத்திருப்பவர்களுக்கு ஜாக்பாட் அடித்துவிட்டது. அதை எப்படி விண்ணப்பிப்பது என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் அடகு வைக்கப்பட்ட நகை கடன்கள் தொடர்பான தள்ளுபடி என்றாலே பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய செய்தியாகும். அந்த வகையில் கூட்டுறவு வங்கியில் எவ்வளவு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது, எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதையும் பொதுமக்கள் அறிந்து கொள்வது கட்டாயமாக்கியுள்ளது. அது விரிவாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவசர தேவைகள், மருத்துவ செலவுகள், விவசாய பணிகள் அல்லது குடும்ப செலவுகளுக்காக பலரும் தங்களின் நகைகளை கூட்டுறவு வங்கிகளில் அடகு வைத்து கடன் பெறுகிறார்கள். அந்த வகையில் இந்த நகை கடன்களில் ஒரு பகுதியை தள்ளுபடி செய்வது குறித்து அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டல்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி விடுகிறது. குறிப்பாக ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் வரை அடகு வைக்கப்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி பட்டியலில் சேர்க்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுகிறது என தகவல் தேவையுள்ளதால் பலரும் தங்களுக்கு எந்த சலுகை கிடைக்குமா என்ற ஆர்வத்தில் உள்ளன. அரசு வழிகாட்டுதல்களின்படி இந்த திட்டம் முதன்மையான பொருளாதார ரீதியாக சிரமத்தில் இருக்கும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு உதவ வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடன் பெற்ற நபர் அந்த கூட்டுறவு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு கூட்டுறவு சங்கங்களில் நகை கடன் பெற்றிருந்தாலும் பொதுவாக ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் வரை அடகு வைக்கப்பட்ட நகைகளுக்கான கடன்களே தள்ளுபடி ஆய்விற்குள் கொண்டு வரப்படுகிறது. கடன் பெற்ற நபர் அந்த கூட்டுறவு வங்கி அல்லது சங்கம் செயல்படும் பகுதிகள் வசிப்பவராக இருக்க வேண்டும் என்பதும் முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்றாக கூறப்படுகிறது. குடும்ப அட்டை, ஆதார் போன்ற ஆவணங்களின் அடிப்படையில் இந்த குடும்ப விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதி உள்ளவர்களின் பட்டியலில் தயாரிக்கப்படுகிறது. அந்த வகையில் நகை கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தனியாக புதிய விண்ணப்பம் செய்ய வேண்டுமா என்ற கேள்வி பலரிடமும் எழுகிறது. பொதுவாக பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளே வங்கிகளில் உள்ள கடன் பதிவுகளை ஆய்வு செய்து தகுதியானவர்களை தேர்வு செய்யும் நடைமுறையே பின்பற்றப்படுகிறது. அந்த வகையில் தேவையான பட்சத்தில் ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டையில் நகல்களை வழங்கி தங்கள் விவரங்களை உறுதிப்படுத்தி கொள்ளவும் கூறப்படுகிறது. தகுதி உறுதி செய்யப்பட்ட பின் அதற்கான பதிவுகள் புதுப்பிக்கப்பட்டு அடகு வைக்கப்பட்ட நகைகளை மீட்டெடுக்கும் நடைமுறைகள் தொடங்கப்படுகிறது. ஆகையால் கிராமப்புறங்களில் பொருளாதார சுமையை குறைத்து விவசாயிகளும் பொதுமக்களும் மீண்டும் தங்களின் வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொள்ள இந்த நடவடிக்கை உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையும் நிலவுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிச்சிக்கிட்டே இருக்கோம். உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.